வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது கணுக்காலில் கருப்பு நிற கயிறு கட்டுவது ஏன்? பெண்கள் இதை கட்டலாமா? எந்த ராசிக்காரர்கள் இதை செய்யக்கூடாது? காலில் கருப்பு நிற கயிறு கட்டுவது ஏன் தெரியுமா? யார் யாரெல்லாம் கட்டலாம்? எந்தெந்த ராசிக்காரர்கள் கட்டலாம்? இதனால் வரும் மருத்துவ நன்மைகள் என்னென்ன? அன்றைய காலத்தில் வலது காலில் ஆண்களும் இடது காலில் பெண்களும் கயிறு கட்டியிருந்தார்கள். பட்டு, தர்பை, அருகம்புல் இந்த 3 பொருட்களையுமே கயிறு போல திரித்து கையில் அணிந்து கொள்வார்களாம். காரணம், இந்த பொருட்களுமே அதிர்வுகளை ஈர்க்கும் தன்மை இருக்கின்றது. நவக்கிரகத்தின் கதிர்வீச்சுகளை ஈர்க்கும் தன்மையும் இந்த கயிறுகளுக்கு இருக்கின்றது. எப்போதுமே நேர்மறை சக்தியை மனதில் அதிகரிக்கச் செய்வது இந்த கருப்பு கயிறுகள். அதனால்தான் கருப்பு நிறத்தில் கயிறுகளை கைகளிலும் கால்களிலும் கட்டிக் கொள்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சூரிய ஒளியிலிருந்து வீசும் கதிர்களை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை சக்தி கருப்பு நிறத்துக்கு உண்டு. எனவே இந்த கயிறு கட்டுவதால் பல காலமாக குணமடையாத தீராத நோயும் தீரும் என்பார்கள். எனவேதான் காலில் கணுக்கால் பகுதியில் இந்த கயிற்றினை கட்டுவார்கள். உடலின் முக்கிய நரம்பு முடிச்சு பகுதி நம்முடைய கணுக்கால் பகுதியாகும். நம்முடைய எண்ணங்களும் மனநிலையின் அடிப்படையிலேயே நாடியின் செயற்பாடுகளும் அமைகின்றன. எனவே கணுக்கால் பகுதியில் கயிறு கட்டும்போது நாடியின் இயக்கம் சீராவதுடன் எண்ணங்களும் மனநிலையும் சரி நேர்கோட்டில் அலைபாயாமல் இருக்குமாம். நம்முடைய உடலில் இரத்த ஓட்டம் மேம்படும். கால்களைச் சுற்றியுள்ள கயிற்றால் செலுத்தப்படும் அழுத்தம் இரத்த ஓட்டத்தை தூண்டவும், இரத்த கட்டிகள் மற்றும் பிற சுழற்சி பிரச்சனைகள் ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும் பெரிதும் உதவும். இந்த கயிற்றால் பயன்படுத்தப்படும் அழுத்தம் இயற்கையான அக்குப்ரெஷர் புள்ளியாக செயல்படுகின்றது. இது உங்கள் கால் தசைகளில் உள்ள பல்வேறு வலிகள் மற்றும் வலிகளிலிருந்து நிவாரணமும் அளிக்க உதவுகின்றது. கருப்பு கயிறு கட்டுவதால் ஏற்படும் பலன்கள். ஆன்மீகத்தில் கருப்பு கயிறுக்கு முக்கிய பலன் உண்டு. பொதுவாக கருப்பு நிற கயிறுகளை அணிவது எதிர்மறை ஆற்றல் மற்றும் தீங்கு விளைவிக்கும் ஆவிகளை விலக்கி வைக்குமாம். அந்த வகையில் கணுக்காலில் கயிறு கட்டுவது தடைப்பட்ட வாழ்க்கையை பலப்படுத்த உதவுகின்றது. தீய விஷயங்களிலிருந்து விலக்கி பாதுகாப்பு தன்மையை அதிகரிக்கின்றது. அது மட்டுமல்ல, சனி பகவான் எப்போதும் ஒருவரின் கால்களையே முதலில் பற்றுவாராம். அதனால்தான் கணுக்காலில் கருப்பு கயிறு கட்டுகின்றார்கள். இதனால் ராகுகேது பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதுடன் கருப்பு கயிறு கட்டினால் நிதி நிலைமையும் சீராகும். யார் யாரெல்லாம் கருப்பு கயிறு கட்டுவார்கள்? எனவே ஜாதகத்தில் ராகுகேது பலவீனமானவர்கள் காலில் கருப்பு கயிறு அணிவதன் மூலம் பலன்கள் பெறலாம். அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி காலங்களில் கருப்பு கயிறு கட்டிக்கொள்வதால் சனி பகவானால் ஏற்படும் சங்கடங்கள் அத்தனையும் விலகும். அதேபோல சிலருக்கு அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போகும். இவர்களுக்கு காலில் முடியால் ஆன கருப்பு கயிறுகளை கட்டுவார்கள். காலில் மட்டுமல்ல, கை, கழுத்து அல்லது இடுப்பிலும் கருப்பு கயிறு அணியும் பழக்கம் உள்ளது. இதனால் கண் திருஷ்டி நீங்கும் என்பதும் ஐதீகம். பொருளாதார பிரச்சனை உள்ளவர்களும் கருப்பு கயிறு கட்டுவார்கள். எனவே செவ்வாய்க்கிழமை சனி பகவானை வணங்கி காலில் கருப்பு கயிறு கட்டினால் பணப்பிரச்சனைகள் நீங்கி பணம் பெறும். கயிறு கட்டுவதற்கு முன் அதில் 9 முடிச்சுகள் போட வேண்டும். அதன் பிறகு அவர்கள் காலில் அணியலாம். அதேபோல குழந்தைகள் பிறந்து சில நாட்களிலேயே குழந்தைகளுக்கும் தாய்க்கும் கருப்பு கயிறு கட்டுவார்கள். கருப்பு கயிறு குழந்தைகளுக்கு எந்த அசௌகரியங்களையும் ஏற்படுத்தாது. எதிர்மறை சக்திகளிலிருந்து இந்த கயிறு காக்கக்கூடியது என்பதால் பருவமடைந்த பெண்களும் வலது காலில் கட்டிக்கொள்ளலாம். இதனால் பயம், தீய சக்திகளிலிருந்து தங்களையும் பார்த்து கொள்ளலாம். சனி பகவான் சன்னதியிலோ அல்லது சிவன் கோயில்களுக்கு சென்று சாமி கும்பிட்டுவிட்டு சாமியின் பாதத்தில் கருப்பு கயிறு வைத்து வழிபாடு செய்துவிட்டு கருப்பு கயிறு கட்டுவது நல்லது. செவ்வாய்க்கிழமை சனி பகவானை வணங்கி கருப்பு கயிற்றில் 9 முடிச்சுக்களுடன் காலில் அணிவதால் பொருளாதார நிலைமை மேம்படும் என்பதும் நம்பிக்கை. ஆனால் இந்த 9 முடிச்சுக்களும் தனித்தனியே இருக்க வேண்டும்.
பெண்கள் காலில் கருப்பு கயிறை கட்டுவதால் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது நண்பகல் 12 மணிக்கு கட்டிக்கொள்ளலாம். சனிக்கிழமைகளில் கட்டிக்கொண்டால் மிகவும் சிறப்பு. கயிறு கட்டும் முன்பு சனிதேவ மந்திரத்தை 21 முறை ஜெபித்து அணிய வேண்டும். அல்லது ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம். அனுமன் துர்காதேவியை மனதில் நினைத்து கொண்டும் மந்திரங்களை உச்சரிக்கலாம். ஆனாலும் கருப்பு கயிறு எல்லாருமே கட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு சிலருக்கு கருப்பு கயிறு சேராது. குறிப்பாக மேஷ ராசி, விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கருப்பு கயிறு அல்லது கருப்பு நிற உடைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் இந்த ராசிகளை ஆளக்கூடியவர் செவ்வாய். அதனால் இந்த ராசியினர் கருப்பு நிறத்தை அணிந்தால் அவர்களின் மனநிலையில் குழப்ப நிலை ஏற்படுவதுடன் சிலருக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படவும் வாய்ப்புள்ளது. கருப்பு நிற அணிவதையும் இவர்கள் தவிர்ப்பது நல்லது. தனுசு, துலாம், கும்பம் ராசிகளுக்கு கருப்பு கயிறு மிகவும் நல்லது. இவர்கள் கருப்பு நிற ஆடைகளையும் அணிந்து கொள்ளலாம்.